துணை. இன்றைக்கு சிறப்பானதொரு தவத்தையும் அதனைத் தொடர்ந்து மூலமும் முடிவும் என்ற தலைப்பில் பேச அழைத்தமைக்கு நார்வே குழுவுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் தொடர்ந்து நாம் மகரிஷியின் தத்துவங்களையும் தவங்களையும் தொடர்ந்து உணர்ந்து அறிந்து கொள்கிறோம். இன்றைய தலைப்பானது மூலமும் முடிவும் என்கிற தலைப்பில் எனக்கு தெரிந்த வகையிலே உள்ள கருத்துக்களை பகிர்வு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மூலமும் முடிவும் அப்படின்னா நம்ம மூலம் எது அப்படின்னு நம்மளால் அறிய முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்ம ரிஷி மூலம் நதி மூலம் அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ரிஷி மூலம் இப்போ நதி எங்கேருந்து தோன்றியது அப்படின்னு பார்த்தோம்னா காடுகள் மலைகள் அதோட மூலத்தை நம்மளால் அறிய முடியாது. ஆனால் திருப்பி அந்த நதியானது என்ன பண்ணுதுன்னா எல்லா இடங்களும் வயல் வரப்பு காடு மலை எல்லாத்தையும் போயிட்டு கடைசியில் கடல்ல போய் கலக்குது. திருப்பி அதுவே மூலமாகி மறுபடியும் வான்கள் மேகங்களாக கலந்து மேகத்திலிருந்து நம்ம மழை பொழிகிறது. மழை பொழிந்து ஆறுகளாகி மறுபடியும் ஒரு சுழற்சியாக இருக்குது. அப்போ இந்த மூலம் அறிய முடியாது. ஆனால் ஒரு சுழற்சியான வகையில இந்த உலகம் உயிர் இருக்குது. பஞ்சபூத தத்துவங்கள்ல ஒரு தத்துவமாக இந்த உலகம் உயிர்ப்பிற்கு இந்த மூலம்தான் எல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறது. அப்போ இந்த மூலத்தை நம்ம உணர முடியுது, அறிய முடியுது. ஆனா அறிய முடியுதுன்னா உணர்வால் அறிய முடியுது. அதனோட பயன்களை நம்ம பெற முடியுது. அப்போ நம்மளுக்கு மேல இறையாற்றல் அப்படிங்கிற ஒரு தத்துவம் தான் மூலமாக இருக்கிறது. அதை நம்ம ஒவ்வொரு நாட்கள்ல நம்மளுடைய பலன்களை அனுபவிச்சுட்டு வரோம். நம்ம உணர்தல் நீதி நெறி மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போன்றாங்க. அப்ப நீதி நெறி அப்படின்னா இந்த நீதி நெறி அப்படிங்கிறது அதுவும் பாத்தீங்கன்னா உலக தத்துவங்கள்ல நீதியான வாழ்க்கை அப்படின்னு நம்ம ஒரு சொல்லும்போது எப்படி நீதியான வாழ்க்கை, யாருக்கும் துன்பம் இல்லாத வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை, மக்களுக்கு கருணையோடு செய்யக்கூடிய வாழ்க்கை, நீதி நெறிமுறைகள்னா அறநெறி கலந்த விஷயங்கள், ஒழுக்கம் கடமை ஈகை, இந்த நீதி நெறி மாந்தராய் வாழும் வாழ்க்கையில தான் நம்ம எல்லாத்தையும் உணர முடியும். இந்த மூலத்தை நம்ம சித்தர்கள் வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு அடித்தல் தத்துவ அடிப்படையில் நம்ம இந்த இறைநிலைய தெய்வ வழிபாட்டை நம்ம உணர்ந்துக்கலாம். ஆனா ஒரே ஒரு நிமிஷம். உங்கள் குரல் வரவில்லை ஐயா, விடுபட்டுட்டீங்க. சவுண்ட் கேட்கவில்லை. பரம்பொருளை எல்லையற்ற ஆற்றலுடைய பரம்பொருளை அந்த பரம்பொருளில் நம்ம இதுக்கு முந்தையவர்கள் நம்மளுக்கு வழி வழியா ஒரு மனித எண்ணம் எப்படி ஒழுக்க பழக்கங்கள்ல வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தெய்வ வழிபாடு பண்ணோம். அது தவறு கிடையாது. தெய்வ வழிபாடு ஒரு அடித்தளமா அமைத்துட்டு நம்ம ஒழுக்கத்தையும் நம்மளுடைய கடமைகளையும் சரிவர செய்வதற்கு ஒரு வழிமுறையா இருந்தது. அதையும் தாண்டி எல்லாம் உள்ள இறைநிலை நம்மளுக்குள்ளே உள்கடை அப்படிங்கிற அளவுல நம்மளை நம்மளுடைய மன அலைச்சூழலை குறைத்து பரம்பொருளை அறியறதுக்காக நம்ம தவம்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தவங்கள் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான உணர்வுகள் பெறுவோம். அந்த உணர்வுகளை வைத்து தான் நம்ம வாழ்க்கையை வழிநடத்தி செல்லுகிறோம். எது நல்லது எது கெட்டது அப்படின்ட்டு. அப்போ பரம்பொருளை அறிவாக இருப்பதால் அதன் முழுமையை நோக்கி விரிவடைந்து அந்த பரம்பொருளோடைய அதை ஒவ்வொரு நாளும் எப்படி நம்ம அதை உணர முடியும் அப்படின்னா, புலன் இன்பத்தில் எல்லை கட்டி நிறுத்தி விடாமல் புலன் இன்பத்திலே நம்ம போயிட்டோம்னா நம்ம இந்த அறிவாய் செயல்படுகிற இறைநிலையை நம்ம உணர முடியாது. புலன் இன்பம் தேவையான அளவும் வரம்பு ஒரு நிலையில இருக்கும்போது தேவைக்கு மட்டும் நம்மளுடைய புலன் இன்பத்தை தீர்த்துவிட்டு மூலத்தை அறிவதற்கான வழிவகைகளை நாளும் தேடிக்கொண்டே இருந்தோம்னா நம்ம ஒரு நிறைவான நிலையை பெற முடியும். அப்போ பரநிலையை உணரணும் அப்படின்னா
அறிவு உணர்ந்தால்தான் அந்த அமைதியை பெற முடியும். அறிவு உணரும் மனம் வந்து அலைபாய்வதை நாம் மனம் பல நிலைகளில வந்து நம்மளுக்கு மாறிக்கிட்டே போயிட்டே இருக்கு. அப்போ அந்த மன அலைச்சல்களை குறைத்து குறைத்து தான் நம்ம தவம், தற்சோதனை பண்றோம். தவத்துக்கு அப்புறம் தற்சோதனை அன்றைய நாள்கள் மூலமா தற்சோதனை பண்ண பண்ண நாம் நம்மளை வந்து திருத்திக் கொள்ள முடிகிறது. ஒரு நாளும் வந்து உலக வாழ்க்கையில வந்து நம்ம வந்து பலதரப்பட்ட போராட்டங்கள், பலதரப்பட்ட இன்ப துன்ப உணர்வுகள்ல நம்ம சிக்கிக் கொண்டு இருக்கிறோம். அந்த சிக்கி இருக்கிற நிலைகள்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மூலத்தை அறியக்கூடிய நோக்கில அந்த பயணத்துல இருக்கணும். அப்போ மகரிஷி வந்து தொண்டு நிலைங்கிற ஒரு டாபிக் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதுல என்ன பார்த்தீங்கன்னா, "இறைநிலையும், உயிர்நிலையும், வினை விளைவும் அறிய ஏற்றமிகும் மெய் அறிவை எவர் விரும்பினாலும் நிறைமனத்தோர் அவர் உண்மை நிலை பொருள் உணர்ந்து நேர்மை வழி வாழ்ந்துய சித்தர் அல்லாலே மறைபொருளை எளிதாக பிணக்குணர்த்தும் தொண்டில் மண்ணுலகோர் விண்ணுலகை உணர்கின்றனர்." அப்போ மகரிஷி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, இறைநிலையும், உயிர்நிலையும், வினை விளைவையும், அதாவது ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு உண்டு. இறைநிலையும், உயிர்நிலையும், வினை விளைவையும் அறிய ஏற்றமிகு மெய்யறிவை எவர் விரும்பினாலும் நிறை மனத்தோர் அவர் உண்மை நிலை பொருள் உணர்ந்து நேர்மை வழி வாழ்த்துய சித்தர் அருளாலே மறைபொருளை எளிதாக இறைநிலைங்கிறது மறைபொருள் தான். அந்த மூலத்தோட தன்மை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைநிலை, வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். ஸோ இந்த மூலங்கிறது வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னா வற்றா இருப்பா இருக்கு, பேராற்றலா இருக்கு, பேரறிவா இருக்கு, காலமா இருக்கு. அது வந்து நம்ம தனிப்பட்ட நம்ம ஒவ்வொரு உயிரும் வந்து உணரணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம். அந்த வற்றா இருப்பை பத்தி உணரணும்னா நாளும் நாளும் நம்ம வந்து ஒவ்வொரு நாட்கள்லயும் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களிலும் அந்த விளைவாய் வருகின்ற உணர்வு விரைவாய் வருகின்ற இது வந்து நல்லதா கெட்டதா நல்ல விஷயங்களா இருந்தால் நம்ம அந்த விளைவை வந்து கொண்டு போயிட்டே இருக்கணும். அந்த விளைவு வந்து தீமையானதாக இருந்து மற்றவர்களுக்கு தீமையாக வைக்குமானா அதை நம்ம வந்து அதுக்கு ஒரு முடிவு அதை எலிமினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் நம்ம வந்து திரும்ப அந்த மாதிரி தவறுகள் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம தவம் தற்சோதனை பண்ணி வாழ்க்கையை எளிதாக்கணும். மறைபொருளை எளிதாக பிறர்க்குணர்த்தும் தொண்டில் மண்ணுலகோர் விண்ணுலகை உணர்கின்றனர். இந்த மண்ணில் வாழ்கின்ற உயிரினங்கள் வந்து விண்ணுலகை உணர்கின்றனர். மனத்தின் கரை நீக்கி உள் உணர்ந்து வாழ்வில் வளம் காணும். மனத்துல எப்படிலாம் கரை இருக்குன்னா ஆசை, கோபம், காமம், சினம் எல்லாமே வந்து கரை தான். அந்த கரையை நம்ம நீக்கி உள்ளுணர்ந்து அதெல்லாம் நம்ம தற்சோதனை பண்ணி நம்ம வந்து வாழ்க்கையில வந்து மெய்ப்பொருளை உணர முடியுது. அதை சொல்லிதான் நம்ம வந்து வாழ்க்கையை திருத்திக் கொள்ள முடியும். அப்போ மகரிஷி சொல்ற ஒரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா, உணர்வோடு மெய் உணர்வு இணைந்த அளவு முறை. உணவு சுவையாக உள்ளது என்ற காரணத்தால் மென்மேலும் சாப்பிட்டுக் கொண்டே போனால் இன்றைக்கு வயிற்று வலி, நாளை வயிற்றுப்போக்கு என்றாகும். மருந்து உண்கிறோம், மீண்டும் அளவுக்கு அதிகமாக உணவு நாடி போவோமானால் வாழ்நாள் முழுவதும் வயிற்றுப்போக்கு என்ற நிலை தான் ஏற்படும். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள். நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம வந்து நம்மளை வாழ்க்கை நிலையில வந்து நம்மளை உய்விக்கிற வழிய இது தவறுன்னு தெரிஞ்சதுன்னா அதை வந்து டோட்டலா நம்ம எலிமினேட் பண்ணி ஒரு சங்கல்பம் வைத்து அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும். அப்பதான் எந்த காரியத்தை கொண்டாலும் அதில் அளவுக்கு அதிகமாக ஈடுபட்டால் மனம் கெட்டு வாழ்வும் சீரழிகிறது. நாம் கெடுவதோடு அல்லாது குடும்பமும் பாதிக்கப்படுகிறது. சமுதாயம் இதிலிருந்து தப்புவதில்லை. எனவே உணர்வோடு மெய் உணர்வு இணைந்து வருகின்ற போது உங்களுக்கு மனோதிடம் வருகிறது என்றால் உறவிலே ஒரு தெளிவு, அதாவது டிட்டாச்மெண்ட் இன் அட்டாச்மெண்ட். இதுதான் மகரிஷி ரொம்ப தெளிவா ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுக்குறாங்க. இந்த உலக வாழ்க்கையில் நம்ம அட்டாச்மெண்ட்டாக தான் இருப்போம். ஆனால் அதில் டிட்டாச்மெண்ட் இன் அட்டாச்மெண்ட் ஒவ்வொரு நிலையிலும் நம்ம பண்ணும்போது உறவிலே துறவு கண்ட துறவு நிலை. இது அல்லாது துறவு நிலை என்று தனியாக ஒன்று இருக்கவே முடியாது. முன்னாடி துறவரம் சொல்றாங்க, மகரிஷி ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. மூலத்தை அறிவதற்கு நீங்க வந்து துறவரம் ஒவ்வொரு காடு காடா மலை மலையா போய் நம்ம தவம் இருக்குன்னு அவசியம் இல்லை. குடும்ப வாழ்க்கையில வீட்டில் இருந்துகிட்டே நம்ம தற்சோதனை தவம் பண்ணினாலே போதுமானது அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய வகையில சொல்லியிருக்காங்க. அப்படியே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போதான் துறவு என்றால் இறப்பவர்கள் தான் துறவு நிலைக்கு போவார்கள் என்று சொல்லலாம். நாம் வாழுகின்ற போதே வாழ்வு நலமாக, அமைதியாக, மகிழ்ச்சியாக அமைய வேண்டும். எனவே வாழும் பொழுதே வாழ்வு திருப்தியாக, மேன்மையாக இருக்க வேண்டும் என்றால்
ஒவ்வொரு அனுபவத்திலும் எல்லை கட்டிக் கொள்ள வேண்டும். அளவு முறை இட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு அன்பர் உணவு அருந்த என்னை அவர்கள் இல்லத்துக்கு அழைத்திருந்தார். மகிழ்ச்சி சொல்றாங்க. இலையில் நிறைய பதார்த்தங்கள் வைத்திருந்தார். கொஞ்சம் தயங்கினேன். என்னையா எண்ணி பார்க்கிறீர் என்று கேட்டார்கள். எதிலுமே நான் எண்ணித்தான் செயல்படுவது வழக்கம் என்று சொன்னேன். இந்த பதார்த்தம் சிறப்பாக நன்றாக இருக்கு என்று வற்புறுத்தினார்கள். நானும் நன்றாக இருக்க வேண்டுமே என்று சொன்னபோது அவர்களுக்கு வருத்தமாக போய்விட்டது. பிறகு அவர்களே, ஆமையா, நீங்கள் நன்றாக இருந்தால்தானே நாங்களும் நன்றாக இருக்க முடியும் என்று சொன்னார்கள். நான் பிறகு சொன்னேன், நீங்கள் அனைத்தையும் பரிமாறினால் நான் விருப்பப்பட்டதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு மற்றதை தள்ளிவிடுவேன். எனக்கு ஒத்து வருகின்ற உணவை சாப்பிட வேண்டுமானால் நான் சொல்வதை மட்டும் வைத்துவிட, வேண்டாததை விலக்கி விடலாம் என்று சொல்லி பிறகு சாப்பிட்டு வந்தேன். இவ்வாறாக உண்மை உணர்வு வந்துவிட்டால் உண்மை உணர்வு வந்துவிட்டால் ஒவ்வொன்றிலும் அந்த உறவும் துறவும் கூடவே வந்துவிடும். ஒவ்வொரு செயலிலும் தெளிவோடும் விழிப்போடும் அளவு கட்டும்போது எதையும் தனியாக குறிப்பிட வேண்டும் என்பதல்ல. அதைத்தான் மகரிஷி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு சொல்றாங்க, பாவத்தை பத்தி சொல்லும்போது, இன்ன பாவத்திற்கு இன்ன பரிகாரம் என்று சில கற்பனைகளை முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்தது உண்மைதான். ஆனால் இவை இனியும் பாவம் பண்ணாமல் இருக்க ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் என்பதை தவிர, பாவத்திற்கு உண்மையான பரிகாரம் வேண்டுமானால் மேல்பதிவு முறைக்கு சற்று ஒத்தாசையாக இருக்கும் என்று சொல்லலாம். பாவத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் செய்யலாம், பின்னர் கோயில் குளங்களுக்கு போய் பரிகாரம் செய்து விடலாம் என்று அசட்டு தைரியமும் கூடவே வளர்ந்து விட்டது என்பதையும் ஒப்புக்கொள்ள வேண்டும். எனவே பாவ புண்ணியம் பற்றியும் பாவங்களுக்கு பதிவு ஏற்படுவதும் பற்றியும் அப்பதிவு எப்படி துன்பமாக மலிகிறது என்று விளக்கம் பெறுவதுதான் சரியான முறையாகும். குறிக்காக பக்தி மார்க்கம் சரிந்து வரும் இந்த காலத்தில் பாவத்தை பற்றி பயமே இல்லாமல் போகும். அபாயத்தை தடுக்க ஞான மார்க்கத்தை பரவாக்குவதுதான் சமுதாயத்தை பேரவழியிலிருந்து ஒரே வழியாகும். பாவத்துக்கு தண்டனை தர கடவுள் பூலோகத்துக்கு இறங்கி வரமாட்டார். உன் கையை எடுத்து உன்னை அடிப்பார் என்று பக்தி மார்க்கத்தில் ஒரு கருத்து சொல்வார்கள். இது உண்மைதான். ஒருவனது பாவப்பதிகள் முழும்போது துன்பம் வரும் வழியை அவனே உண்டு பண்ணி கொள்வான். எவ்வளவு கெட்டிக்காரனாலும் சாமர்த்தியமாக காரியம் செய்வதா நினைத்து கொண்டு தொல்லைகளை வடிவத்துக் கொள்வான். அவன் புத்தி கெட்டு போகும். பிறரது எண்ணமும் செயலும் கூட இவனுக்கு துன்பம் தண்டனை வர உதவியாக இருக்கும். ஆராய்ச்சியாளர்கள் இன்னொரு கேள்வியை கேட்கலாம். பாவப்பதிவுகள் மிருகங்களுக்கு ஏற்படுகின்றனவா? தாம் செய்த கர்மத்திற்காக பலாபலனை அவையும் அனுபவிக்கப் போகின்றனவா என்று கேட்கலாம். பரிணாமத்தில் அறநெறி தோன்றிய பிறகுதான் இது பாவம், இது புண்ணியம் என்று ஜீவர்களால் பகுக்க முடிந்தது. அறநெறி எப்போது தோன்றியது? பிற உயிர்கள் அடையும் துன்பத்தை அறியவும், அறிந்து வருந்தவும், அந்த துன்பத்தை இயன்றவரை போக்கவும், அப்படி பிற உயிர் துன்புறுத்தக்கூடிய துன்பத்தை அவற்று தானும் செய்யக்கூடாது என்ற ஒழுக்க உணர்வும் மனிதனாக பிறந்த பின்னால் ஜீவன்களாக முடிந்தது. இங்கேதான் அறம் தோன்றியது. ஆகையால் பாவத்திற்கு பதிவும் பதிவினால் துன்பமும் மனிதர்களுக்கு மட்டுமே உண்டு. பிறர் உயிர்கள் அடையும் துன்பத்தை கண்டு வருந்தாமல் பிற உயிருக்கு துன்பம் செய்யாமையும் மனிதத்தன்மை மிருகத்தன்மை மாறி பரிணாமத்தால் மனிதன் பெற்ற சிறப்பு இதுவே ஆகும். இதுவே மனிதத்தன்மை, இதுவே ஜீவகாரியம். இனி பிற உயிர் படும் துன்பத்தை போக்க செயலாற்றுவது தெய்வத்தன்மை, இறைமை என்பலாம். துன்பப்பட்ட யாரும் விரும்புவதில்லை. இன்பம் வேண்டுமென்று எல்லோரும் விரும்புகிறார்கள். ஆயின் எடுக்க வேண்டிய முயற்சி என்ன? பாவ புண்ணிய விவகார ஆராய்ச்சியில் தெளிவு கண்டு அகத்தவம் மாற்றி அகத்தூய்மை பெற வேண்டியதானே பாவப்பதிகளை போக்கும். அப்போ பேசிக்கா நம்ம இறைநிலை மூலம் உணர்னா நம்மளுடைய பாவப்பதிகளை ஒழுக்கி நாம் தூய்மை பெற வேண்டும். தூய்மை பெற வேண்டும் என்னவென்றால் தவம் தற்சோனையை தவிர மகரிஷி கொடுத்த தத்துவங்களில் வேற எந்த ஒரு செய்கையும் இல்லை. வள்ளலார் ஒண்ணு சொல்றாங்க, அதோட என்னுடைய நிறைவு பண்ணிக்கிறேன். அது வள்ளலார் மகரிஷி அவர்களுடைய இதுல ஆட்கொண்டாங்க. அப்படிங்கும்போது அவங்க மகரிஷி சொல்லியிருக்காங்க 1986 பாடல் வரியில, என்று என்னை ராமலிங்க வள்ளல் பெருமானால் எதிர் நின்று காட்சி தந்து அருளை பொழிந்தாரோ அன்று முதல் உடல் உயிரோடு
அருட்பணிக்கே அர்ப்பணித்து விட்டேன். என் வினை தூய்மையாச்சு. இன்று எந்தன் மனநிலையோ வள்ளல் பெருமானர் எந்த செயல் செய்யென்று உணர்த்துவாரோ அதுவே நன்று எனக் கொண்டவற்றை நான் முடிக்கும் பேராற்றல் நல்லறிஞர் எனக்கு நற்பழி அளிக்கின்றனர் அப்படின்றாங்க. அவருக்கு வந்து நிறைவுணர்வு பத்தியும் ஒண்ணு சொல்றாங்க மகரிஷி. திருவுருள் தன்மை அப்படிங்கிறதுல வந்து அகத்தவம் புரிந்தேன், அறிவதனின் 3 நற்புதம் உணர்ந்தேன், திருவருளாம் தெய்வநிலை ஆதிவெளியாச்சு, தேர்ந்து கொண்டேன் அந்த திருவருளின் தன்மை இருநெறியாம், அறிவு அசைவென்றும் மறைபொருளாய் இணையற்ற இப்பொருளை மெய்யுமாக உயிராக உருவவழி கருவழி என்றிரண்டு பிரிவாகி உலகங்கள் உயிர் வகைகள் மனிதனுமாய் கண்டேன் அப்படின்றாங்க. மகரிஷி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அகத்தவம் புரிந்தேன் அப்படின்றாங்க. அறிவதின் 3 நிலை அற்புதம் கண்டேன்றாங்க. அந்த திருவருளாம் தெய்வநிலை ஆதி திருவருள் தெய்வநிலை ஆதி வெளியாச்சுன்றாங்க. தேர்ந்து கொண்டேன் அந்த திருவருளின் தன்மை இருநெறிவாம். அதாவது நம்ம வந்து சிவம் சக்தின்னு நம்ம பேசுறோம். அறிவு அசையாமல் இருக்குது, அசைந்தால் அது சக்தி. ஸோ அந்த அளவில் மறைபொருளாய் இணையற்ற இப்பொருளை மெய்யும் உயிராக உருவவழி கருவழி என்று 2 பிரிவாகி உலகங்கள் உயிர் வகைகள் மனிதனுமாய் கண்டேன் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அந்த வகையில நான் வந்து இறைநிலையை பற்றி உணர்ந்து மூலம் அப்படின்னா மூலம் வந்து எல்லாம் உள்ள இறைநிலை தான். அந்த மூலம்தான் இந்த உலகத்தை உயிருக்கு உறுதுணையாக இருக்கிறது. எல்லாவற்றுமாக பரம்பொருளே அறிவாக இருக்கிறது தான் அந்த மூலம். அந்த மூலத்தை அறிவாய் உணர்ந்து நாம் வாழ்க்கையிலே மெய்யுணர்வுபற்று நாமும் உயர்ந்து ஐவகை கடமைகளாக குடும்பம், சமுதாயம், ஊர், உலகம் என்ற அளவிலே நம்மை மேன்மைப்படுத்திக் கொள்வோம் என்ற வகையிலே என்னுடைய இந்த சிற்றுரையத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து மன்னிக்க வேண்டும். தொடர்ந்து சில தடைகள் இருந்ததனால் மன்னிக்க வேண்டும். வாழ்க வளமுடன்.